அம்மா படுத்த படுக்கையாக கிடப்பதை பார்த்து அக்காள், தம்பி, தங்கைகள் எல்லோருமே வருத்தப்பட்டார்கள். ஏண்டா, சென்னையில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காராமே, அங்கே கொண்டு போய் அம்மாவை காட்டி குணப்படுத்தலாம் அல்லவா? அக்காள் இவனை யோசனை கேட்டாள். அதெல்லாம் நடக்காது, அம்மா இனிமே இப்படிதான். தம்பியும் மறுப்பு சொன்னான். என்னமோ போ, அம்மா இப்படி கிடக்கிறதை பார்க்க மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஷியாமளா தங்கை கண்ணின் ஓரம் கசிய சொன்னாள். அம்மாவை பார்க்க வருத்தமாக தான் இருந்தது. ஆனால் எனக்கு மட்டும் வருத்தம் வரவில்லை. அம்மா ஒரு வாரத்திற்கு முன் நன்றாக தான் இருந்தாள். போன திங்கட்கிழமை அப்பா திண்ணையில் சாப்பிட்டு விட்டு அவர் அறைக்கு போய்விட்டார். வீட்டிற்கு வெளியே மாட்டு தொழுவத்தில் உள்ள அறைதான் அப்பாவின் அறை. தவிடு, புண்ணாக்கு, ஏற்கலப்பை இதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு அதில்தான் அவர் தங்கியிருந்தார். நானும் மனைவியும் வீட்டினுள் அடுப்பங்கரையில் சாப்பிட்டு கொண்டிருந்தோம். நடுக்கூடத்தின் முற்றத்தை ஒட்டிய சாய்மானத்தில் உட்கார்ந்திருந்த அம்மா எதற்கோ எழுந்தவள் 2 அடி கூட எடுத்து வைக்கவில்லை. ஐயையோ, என்னால் ஒரு கையையும் காலையும் அசைக்க முடியவில்லையே என்று அலறினாள். நாங்கள் உதறி அடித்து கொண்டு ஓடுவதற்குள் சாய்ந்து விட்டாள். ஏ ஏ என்றுதான் சத்தம் வந்தது. பயந்து போய் டாக்டரை அழைத்து கொண்டு வந்து பார்த்தால் பக்கவாதம். இனிமேல் பேச முடியாது, நடக்க முடியாது, வயதாகிவிட்டது, மருத்துவம் பார்த்தும் பிரயோஜனம் இல்லை. டாக்டர் கைவிரித்து விட்டார். எல்லோருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. எனக்கு கூட ஒரு கணம் அப்படிதான் இருந்தது. மறுகணம் சந்தோஷமாக வந்தது. ஏ அப்பா, அம்மாவிற்கு நாக்காது விஷம், தேள் கொடுக்கு. அப்பாவை நொங்க நொங்க வைத்து அடித்த சாட்டை. அம்மாவிற்கு கொஞ்சம் கோபம் வந்து பேச ஆரம்பித்து விட்டால் காதை பொத்தி கொள்ள வேண்டும். இல்லை, செவிடர்களாய் ஊமைகளாய் இருந்துவிட வேண்டும். கணவன் பிள்ளைகளுக்கென்று பார்க்க மாட்டாள். இவள் இஷ்டத்துக்கு பேசுவாள். இந்த நாக்குதான் அப்பாவை சாகர வரைக்கும் இனி உன் வீட்டு வாசல்படி மதிக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்ய வைத்தது. திண்ணையிலும் கொல்லையிலும் சாப்பிட்டுவிட்டு மாட்டுக்கொட்டை அறையில் முடங்கி கொள்ள வைத்தது. எனக்கு நன்றாக நினைவிருக்கின்றது. அப்போது நான் 7வது படித்து கொண்டிருந்தேன். அன்றைக்கு சாயந்தரம் 7 மணி ஆகும். நான், அக்காள், தங்கைகள் என்று எல்லோரும் சிம்னி விளக்கில் படித்து கொண்டிருந்தோம். பிறகு அம்மா அடுப்பங்கரையில் இருந்தாள். அப்பா கொஞ்சம் போட்டுக்கொண்டு வந்தார். பகல் முழுக்க ஆட்களை கட்டிக்கொண்டு வேலை, நடவு என்று மரத்தடியில்தான் அப்பா கொஞ்சம் ஊற்றி கொண்டு வருவது வழக்கம். அன்றைக்கும் அப்படிதான் வந்தார். அம்மா எங்கேடா என்று என்னை கேட்டார். அடுப்புல என்றேன். என்ன செய்கிறா? சோறாக்குறாங்க. இன்னுமா சோறாக்கல? அவ்வளோதான். காயாக்கி கேட்ட அம்மா சரால் என கரண்டியுடன் வெளியே வந்தா. துரை, என்ன வேட்டி முடிச்சிட்டு வந்திருக்கீங்க, அதுக்குள்ளே சோறு கேட்குறீங்க என்று உரக்க கேட்டாள். அப்பா கேட்ட கேள்வி என்ன, இவள் கொடுத்த பதில் என்ன? அப்பா அப்படியே ஒரு கணம் ஸ்தம்பித்து போனார். மறுகணம் முகத்தில் கோபம் பரவியது. ஏன், கறிக்கு தான் வாங்கி கொடுத்துட்டு போனேன்ல, நேரத்தோடு சமைச்சிக்கு தான் என்ன? சமைக்கிறதுனா சாதாரணமாக போயிடுச்சா? 1 2 பெற்று வச்சுருக்கீங்க, ஒரு சத்திரமே பெற்று வச்சுருக்கீங்க. அதுங்களை கட்டி மாரடிக்கவே பொழுது சரியாக இருக்குது என்று இடையில் எங்களை இழுத்து போட்டு கொண்டாள். அம்மா எப்போவுமே இப்படிதான். தான் பெற்ற 7 பிள்ளைகளையும் சத்திரம் என்று தான் சொல்லுவது வழக்கம். அது மட்டுமில்லை, அப்பாவை வாங்க போங்க என்று மரியாதை கொடுத்து பேசுவது கிடையாது. ஏதோ மாட்டுக்காரனை அழைப்பது போல எப்போவுமே வா போ என்றுதான். அப்பா கொஞ்சம் படித்தவர், ஊரில் பெரிய மிராசு, செல்வாக்குள்ளவர். அம்மாவை அப்படி கூப்பிடாதே என்று சொல்லி பார்த்தாள். கேட்டால்தானே. அம்மாவிற்கு படிப்பு வாசனை கிடையாது, மாற்றிக்கொள்ளவே இல்லை. அப்பா இதற்காக ஆரம்பத்தில் பெரிய யுத்தமே நடத்தியிருக்கிறார். வயசு காலத்தில் அப்பா ரொம்ப மூர்க்கம். அம்மாவை அடிக்க ஆரம்பித்ததென்றால் அவளின் நீண்ட தலைமுடியை பிடித்து கையில் சுருட்டி கொண்டு சுழற்றி சுழற்றி அடிப்பார். பேசுவியா, மரியாதை இல்லாமல் பேசுவியா என்று கேட்டு வாயிலே அடிப்பார். அடி விழுத்தான்.
மரியாதையெல்லாம் சுத்தமாக போய், அடிடா, இன்னும் அடிடா, எவ்வளவு தாண்டா அடிப்ப, கூப்பாடு போடுவாள். ஆத்திரத்தில் அப்பா அவள் வாயை மூடுவார். ஏன், கழுத்தை கூட நெரிப்பார். அம்மா அடங்கவே மாட்டாள். ஒரு நாளாந்திர மனுஷியை விட கேவலமாக பேசுவாள். இந்த சண்டையை நாங்கெல்லாம் வயிற்றில் நெருப்பை கட்டிக்கொண்டு சுவர் மூலையில் முகம் வெளிர பதுங்கி கிடப்போம். அப்பாவிற்கே அலுத்து போய் அடச்சே என்று விட்டு விடுவார். ஆயிற்று, சண்டை அதோடு முடிந்ததென்றால் அப்புறம் நாங்கள் கொலை பட்னி. போட்ட வேலை போட்டபடி அம்மா ஒரு மூலையில் சுருண்டு விடுவாள். கோபமோ அடியின் வலியோ 2 நாட்களுக்கு எழுந்திருக்கவே மாட்டாள். அப்பாதான் அவள் கிட்ட வேலையை தொடர்ந்து செய்து எங்களுக்கு சோறிட்டு தூங்க வைத்து எல்லாமும் செய்வார். அப்பாவிற்கு எங்கள் மேல் பாசம் அதிகம். ஏனிப்படி அடிப்பானேன், அல்லல் படுவானேன். அப்பாவை பார்க்க பாவமாக இருக்கும். அம்மா வாயை நினைத்தால் கோபம் வரும். அம்மா எதற்காக இப்படி பேசுகிறாள்? அம்மாவின் சுபாவமே இப்படிதானா? சுத்த பட்டிக்காட்டில் வளர்ந்த பெண்ணாம். அதனால் மரியாதை மட்டும் எல்லாம் தெரியாதாம். அது மட்டுமல்ல, பெரிய பண்ணையார் வீட்டில் 3 பெண்களில் இவள்தான் செல்ல பெண்ணாம். ஏன்பா இப்படிப்பட்ட அம்மாவை கட்டி கொண்டீர்கள் என்று கேட்டால், சொத்து பத்து உள்ள பொண்ணு, உறவு விட்டு கூடாதேன்னு அனாதையா வளர்ந்த எனக்கு உங்கள் தாத்தா அவள் அப்பா கட்டி வச்சிட்டு இருப்பா என்று அப்பா சொல்லுவார் என்று வருத்தப்படுவார். அப்பா இப்படி மூர்க்கமாக இருந்தாலும் நாசுக்கா உள்ளவர். இதனால் அம்மாவின் வாய்க்கு பயந்து கொண்டே பகல் பொழுதையெல்லாம் வயல்களில் கழிப்பார். வயல்கள் எல்லாம் அம்மாவின் சொத்து மிராசு என்பதால் காலை சோறு மதிய சோறு எடுக்க வயலிலிருந்து ஆள் வரும். போர் செட்டில் உட்கார்ந்து சாப்பிட்டு விட்டு ஆள்களுக்கு கூலி கொடுத்து விட்டு சாயந்தரம் பொழுது இருட்டினதுக்கு அப்புறம் தான் அப்பா வீட்டுக்கு வருவார். அடிக்காமல் இருந்தால் பேசாமல் இருப்பாளே என்று அப்பா அடிப்பதை கூட கொஞ்சம் நிறுத்தி பார்த்தார். அம்மாவிற்கு புரியாது, பயந்து கொண்டிருந்தார் என்று பேசுவாள். அப்பா கம்முன்னு இருக்கீங்களே, தாங்க முடியலையே என்று கேட்டால், அடிச்சா திருந்தலாடா, ரொம்ப தரக்குறைவா பேசுறா, மான மரியாதையெல்லாம் காத்துல பறக்குது, அடிச்சு பிரயோஜனம் இருக்கா என்று கேள்வி கேட்பார். எங்களை பார்த்து பார்த்து வளர்ப்பார். அம்மா 7 பிள்ளைகளை பெற்று போட்டாலே தவிர இதுவரை ஒரு பிள்ளைக்காவது துணிமணிகள் கசக்கியது கிடையாது. எல்லாம் அப்பாதான் செய்வார். நடவாள் கூலி ஆட்களை விடமாட்டார். அக்கால் பிறந்தபோது அப்பா ஒரு நடவாளை விட்டுதான் இதை செய்ய சொன்னாராம். 4 நாட்கள் அவளும் செய்தாளாம். அம்மாவிற்கு இது பொறுக்கவில்லை. நீ பெத்த புள்ளிக்கு அவ என்ன கசக்கிறது? நீ அவளை வச்சிருக்காயா? அவ உனக்கு வைப்பாட்டியா? கேட்டு விட்டாளாம். வேலை செய்கிறவள், கூலி கொடுக்கிறோம், அதற்கு இப்படி ஒரு வம்பா? அதற்கு மேல் அப்பா அவளை நிறுத்தி விட்டாராம். அப்பா காலையில் எழுந்ததும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எதிரே உள்ள குளத்தில் மூத்திர பீ துணிகளை அலசுவார். நான் கரையில் உட்கார்ந்து வேடிக்கை பார்ப்பேன். மீன்கள் கொத்தி தின்னும். அன்றைக்கு சமைக்கலை என்று அப்பா கேட்ட கேள்விக்கும் அம்மா கொடுத்த பதிலுக்கும் நான் முறைத்தேன். நீ என்ன முறைக்கிற? அப்பதான் குடிச்சிட்டு வந்த உளறானா? உனக்கும் ஒன்றும் புரியலையா? அம்மா என்னை முறைக்காத. அப்பாவிற்கு கோபம் வந்தது. அன்றைக்கு அடிதடி பெரிய ரகளை. அடி தாங்க முடியாத அம்மா வீட்டை விட்டு வெளியே போடா என்று கத்தினாள். இதை கேட்ட அடுத்த வினாடி அப்பா அப்படியே அதிர்ந்து அரண்டு பின்வாங்கினார். இது அம்மா வீடு. அப்பதான் அம்மா பெயரில் இதை வாங்கி வைத்தார். எங்களுக்கு தெரியும். வீடு விலை பேசி கொண்டிருந்த போது அப்பா எங்களை அழைத்து கொண்டு காட்டினார். இது சுத்திக்கட்டு வீடுடா, நம்மை வீட்டை விட பெருசு. 50,000 அம்மா பேரில் நாளைக்கு ரிஜிஸ்டர் பண்ண போகிறேன். அந்த பொந்திலிருந்து மெயின் ரோட்டுக்கு வந்துடுவோம். அப்பா பெருமை வழியா சொன்னார். எங்கள் வீடு ஆற்றை தாண்டி உள்ளே இருந்தது. ஓட்டு வீடு தான், சின்ன வீடு. இது பெருசு. திண்ணை, முற்றம், மேல் தாய்வாரம், கீழ்த்தாய்வாரம், அடுப்பங்கரை, கொல்லை, கொல்லையில் நெல் காய வைக்க பெரிய சிமெண்ட் தளம். நாங்கள் எல்லாம் ஆசையாய் பார்த்தோம். இந்த வீட்டிற்கு குடிவந்த பிறகு அந்த பழைய வீட்டை நெல் கொட்டி வைக்கும் இடமாக விவசாய சம்பந்தப்பட்ட பண்ணை வீடாக மாறியது. 2 வீடுகளுக்கும் 1 கிலோமீட்டர் தொலைவு. ஆற்றை தாண்டி குறுக்கே போனால் 10 வயல் கடப்பு. குக்கிராமம். இதுவும் குக்கிராமம் தான். ஆனால் அதைவிட இது பரவாயில்லை. அங்கு போன மண் ரோடு, இங்கு சிகப்பு கப்பி போட்ட ரோடு. 1-2 சைக்கிள்கள் போவும். இப்போது தார் போட்டு பஸ் ரூபாக்கிவிட்டது. ஸ்தம்பித்து பின்வாங்கிய அப்பா அப்படியே நின்றார். உடம்பெல்லாம் திகுதிகுவென்று எரிந்திருக்க வேண்டும். முகம் காட்டியது. அடுத்து அவர் வார்த்தைகள் எல்லாம் அடிவயிற்றிலிருந்து வெளியே வந்தது. உன் வீடு தானேடி இப்படி சொன்ன? இனிமே நான் சாகிற வரைக்கும் இந்த வீட்டு நிலை வாசலப்படி தாண்ட மாட்டேன்டி, இது சத்தியம் என்று சொன்னார். அன்றைக்கு புறப்பட்டு வெளியேனவர்தான்
இன்னும் வாசல்படி மிதிக்கவில்லை. நாங்கள் எல்லாம் போய் அழுது அழுது பார்த்தோம். வீட்டுக்குள்ளார தாண்டே வரமாட்டேன், இங்கேயே இருக்கேன் என்று திண்ணையில் படுத்தவர் அடுத்த நாள் மாட்டுக்கொட்டாய் அறையை ஒழித்து படுத்து கொண்டார். 7 பிள்ளைகளுக்கும் திருமணம் முடித்து பேரன் பேத்திகள் எடுத்து விட்டார். இன்னும் சொன்ன சொல் மாறவில்லை, சத்தியம் மீறவில்லை. அப்பா ரொம்ப ரோசக்காரர். அதற்கப்புறம் அம்மாவிற்கு முணுக்கென்று கோபம் வந்தால் போதும், அவன் கிடக்கான் பரதேசி பயல், குடும்பஸ்தனா இருந்தா வீட்டுக்குள்ள வராம இருப்பானா, என்னமோ என் தலையெழுத்து, சொத்தையும் கொடுத்து இந்த ஓட்டாண்டிக்கு கட்டி வச்சுட்டான் என் அப்பன். உள்ளே இருந்து சத்தம் போடுவாள், இல்லையென்றால் வெளியே பேசிக்கிட்டு உள்ளே வந்து விடுவாள். அப்பா உள்ளே வந்து அடிக்க மாட்டார் என்கின்ற துணிச்சல், திமிர் எனக்கு நறுக்கென்றும். எனக்கே இப்படி என்றால் அப்பாவிற்கு எப்படி இருக்கும்? ஏம்மா இப்படி ராட்சசி ஆட்டம் பேசுகிற என கேட்டால் போதும். ஏண்டா, நானா ராட்சசி? அவனுக்கு பிறந்தவன் தான் நீயும். பெத்தவனுக்கு தானே வக்காலத்து வாங்கிட்டு வருவ. என்னையும் இலவசமாய் அப்பாவையும் சேர்த்து சொடுக்குவாள். இதற்கு மேல் எதிர்த்து பேசினால் அப்பாவுக்கு இன்னும் மரியாதை குறையும். பேசாமல் விட்டு விடுவேன். அம்மா எப்போதுமே இப்படிதான். எதற்கும் அப்பாவை தொட்டுக்கொள்ளவில்லை என்றால் தூக்கம் வராது. அப்பாவை திட்டுவதென்றால் அவளுக்கு அல்வா சாப்பிடுவது மாதிரி. அப்பா என்றால் அம்மாவிற்கு அவ்வளவு இலக்காரம். இப்படி எலியும் பூனையமாக இருக்கிறார்களே, இவர்கள் எப்படிதான் 7 பிள்ளைகளை பெற்று போட்டார்களோ. இதை ஒரு நாள் அம்மாவிடம் ஆத்திரத்தில் கேட்டுவிட்டேன். இத்தனையையும் பொறிக்க வச்சு அவள் பொறிச்ச குஞ்சே என்ன கேள்வி கேட்குது பார்த்தையா? சட்டென்று அம்மா மார்பில் அடித்து கொண்டு ஒப்பாரி வைத்தாள். ஒப்பாரியில் அப்பா வாயில் கிடைக்கும் அவளாக அவதிப்பட்டார். அப்பா என்று மட்டுமில்லாமல் நான் கல்லூரி முடித்துவிட்டு 2 வருடங்களாக வேலைக்கு நாயாய் அலைந்து அல்லட்டப்பட்ட போது இவளை மாடு மேய்க்க அனுப்பலாமா? இவன் அப்பன் கேட்டானே, படிக்க வச்சானாம் படிக்க. என்னை கேட்டாத கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு ஊரை சுற்றி வந்து கொண்டுகுது. அம்மா திட்டுவாள், ஆத்திரத்தை கொட்டுவாள், நெருப்பாக உமுவாள். அம்மா அதட்டினால் போதும், விளக்கமாத்தால் அடிப்பேன். எதிர்த்தா பேசுற, குறைப்பால். அடித்தாலும் அடித்து விடுவாள். மரியாதை இருக்காது, ஒதுங்கி விடுவேன். வேலைக்கு போயும் கூட மரியாதை இல்லை. என்ன பெரிய சம்பாத்தியம் சம்பாதிக்கிற? என் கால் காசு பெருமா? அம்மாவிற்கு சொத்து திமிர் அதிகம். நான் கல்யாணம் பண்ணித்தான் அம்மா கொஞ்சம் அடக்கம் எனக்கில்லை. அம்மா மனைவிக்கு வந்த புதிதில் எல்லோரையும் பேசுவதைப் போல அம்மா 2 தடவை ஏறத்தாழ பேசினாள். பொறுத்து பார்த்தால் என் சகதர்மணி. 3வது தடவை வாய் வார்த்தைக்கு வார்த்தை லெஃப்ட் அண்ட் ரைட் கொடுத்து விட்டாள். அம்மா ராட்சசி ஆட்டம் ஆடினாள். அம்மாவிற்கு மேல் இவள் ஆடினாள். வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு. அதிலிருந்து அம்மா அவளுக்கு அடக்கம். அப்பாவிற்கு அடக்கமே இல்லை, அதிகம். அம்மாவிற்கு மருமகள் மீது கோபம் என்றால் அன்னைக்கு முழுவதும் வருபடுவது அப்பாதான். நானும் என் மனைவி செல்வியும் அரசு ஊழியர்கள், வேலைக்கு போய்விடுவோம். பெற்ற பிள்ளைகள் 2ஐயும் கையாலையடைய பள்ளிக்கூடத்திற்கு அழைத்து சென்று விடுவார்கள். எல்லோரும் திருமணம் முடித்து அவ்வளவு பெரிய வீட்டில் அம்மா ஒரு அறையில் சுருண்டு விடுவாள். அப்பா வெளியில் சுருண்டு விடுவார். வயதாகி போய்விட்டது. என் மனைவி காலையில் சமைத்து விட்டு போன சோற்றை கூட அப்பாவுக்கு சமயத்தில் எடுத்து போட மாட்டாள். அப்பா என்றாலே அம்மாவிற்கு அலட்சியம். முன்னே மாதிரி நிலம் நீச்செல்லாம் இருந்தாலாவது அப்பா வெளியில் போய் காலாறுவார். இப்போதெல்லாம் போக முடிவதில்லை. அப்பாவுக்கு வயதாகிவிட்டது. விவசாயத்திற்கு ஆட்களுக்கு முன்னே மாதிரி கிடைப்பதில்லை. கூலி வேறு அதிகம். என்னாலும் பார்க்க முடியவில்லை என்று நான் தான் எல்லாவற்றையும் குறைத்து விட்டேன். விவசாய குடும்பம் என்று மறக்காமல் இருக்க 3 ஏக்கர் மட்டும் வைத்து கொண்டேன். பாக்கியெல்லாம் விற்று பிள்ளைகளுக்கும் திருமணம் செய்து கொடுத்தாகிவிட்டது. அப்பா தற்போது இந்த 3 ஏக்கர் நிலத்தையும் ஒரு சுற்றுச்சுவர் அப்புறம் வீட்டை சுற்றி வருவார். கோடை காலத்தில் விவசாயம் கிடையாது. அப்போதுதான் அப்பா புத்தகமும் கையுமாயிருப்பார். 20 மாடுகள் 4 கறவைகள் என்று இருந்த இடத்தில் அப்பாவின் வயிற்றுக்களாக ஒரே ஒரு பசு தான் மீதம். அதை அப்பா தான் கவனித்துக் கொள்வார். குளிப்பாட்டுவார், தீனி வைப்பார், சாணி அள்ளுவார். அம்மா இவைகளெல்லாம் பார்த்து கொண்டுதான் படுத்திருப்பாளே தவிர ஒரு வேலையும் செய்ய மாட்டாள். அப்பா கஷ்டப்பட்டால் அவளுக்கு மகிழ்ச்சி. என்ன ஜென்மமோ? ஏன்பா, நானும் முன் மருமகளும் தான் கை நிறைய சம்பாதிக்கிறோம்ல, உட்கார்ந்து சாப்பிடலாமே, எதுக்கு நீ இந்த மாட்டோட லோல் படணும்? கேட்டால் நமக்கு பால் வாங்கி கட்டுப்படி ஆகாதுரா. நாம் இருக்கிற வரைக்கும் என் பேர பிள்ளைங்கள் வெளியில் பால் வாங்கி குடிச்சது இருக்கக்கூடாது. வயசாகிடுச்சு, குறைக்கவோ சொன்னா வாயெல்லாம் குறைச்சாச்சு, இதையும் குறைச்சிக்கிட்டேட்டுமா, எனக்கு பொழுது போக வேண்டாமா சொல்வார். அந்த காலத்தில் கட்டை அப்பாவால் உழைக்காமல் இருக்க முடியாது. அப்பாவிற்கு வயதாகிவிட்டதை தவிர இதுவரை நோய் நொடி என்று படுத்தது கிடையாது. அப்படியே வந்தாலும் எப்போதாவது சுரம்தான் வரும். மருத்துவமனைக்கு வரமாட்டார், செல்ல மாட்டார். ஒருபடி வேப்பிலையே குழந்தை தின்றுவிட்டு குளத்தில் மூழ்க போடுவார். அந்த ஈரத்துணியோடு போய் மோகரங்கட்டிய மாரியம்மனை நெடுஞ்சான் கடையாக விழுந்து வணங்குவார். அப்படியே நெற்றி நிறைய விபூதியை பூசி படுத்தார் என்றால் காலையில் கம்மென்று எழுந்திருப்பார். தெய்வ அருளோ உடல் வாக்கோ மனத்தின்மையோ அப்பா எழுந்திரு வருவார். ஆனால் அம்மா அப்படி இல்லை. அவளுக்கு எங்கிருந்துதான் என்ன நோய்தான் வருகின்றதோ மாதத்துக்கு 2 முறை மருத்துவரிடம் செல்ல வேண்டும். ஆஸ்பத்திரிக்கும் செல்ல வேண்டும். தஞ்சாவூர், புதுச்சேரி, ஜிப்மர், சென்னை என்று அழைத்து கொண்டு செல்ல வேண்டும். நினைத்தால் மகன்கள் வீட்டிற்கு செல்ல வேண்டும். தடுத்தால் அடம் பண்ணுவாள். அப்பாவை உண்டு இல்லை என்று ஆக்கி விடுவாள். இல்லை முரண்டு பிடித்து மூளையில் முடங்கி விடுவாள். அப்பா அழுது
அழுது நான் பார்த்ததில்லை. அன்றைக்கு அப்பா அழுதபோது எனக்கு மனசு தாளவில்லை. பெற்ற தாயை அடிக்கக்கூடாது, அடிப்பவன் மிருகம். ஆனால் எனக்குள் இருந்த மிருகம் திமிரியது. கஷ்டப்பட்டு அடக்கிக் கொண்டேன். காலையில் 8:30 மணிக்கு குடும்பத்தோடு கிளம்பிவிட்டோம் என்றால் அலுவலகம் விட்டு மாலை 6 மணிக்கு தான் திரும்புவோம். அன்றைக்கும் அப்படிதான் போனோம் வந்தோம். ஸ்கூட்டரை வாசலில் நிறுத்திய போதே கவனித்தேன். அப்பா சுருண்டிருந்தார். சாயந்தரம் படுக்க மாட்டாரே மனுஷன், ஏன் உடம்பு கிடம்பு சரியில்லையா என்று நினைக்கும் போது அடுப்பங்கரைக்கு போன என் மனைவி செல்வி, என்னங்க ஆக்கி வச்சுட்டு போனது அப்படியே இருக்கு. மாமாவும் அத்தையும் சாப்பிடலா, அத்தை அறையில் படுத்திருக்காங்க, மாமா அங்கே படுத்திருக்கார், ஏதாவது சண்டையா கேளுங்கன்னு சொன்னான். என்னப்பா, போய் கட்டிலில் அமர்ந்து விசாரித்தேன். உன் அம்மா சோறு போடலையா? ஒட்டிய வயிறுடன் அப்பா சின்ன பிள்ளை மாதிரி கண் கலங்கி மனசை பிசைந்தது. ஏன் சின்ன மகளுக்கு செய்யணும், 5000 கொடுன்னா, என்கிட்ட ஏதிரி பணம், அதான் வரவு செலவெல்லாம் உன் பிள்ளைகிட்ட இருக்கே, கேட்டு வாங்கிட்டு போக வேண்டியது தானேன்னு சொன்னேன். அவ்வளவுதான். பிளு பிளுன்னு பிடிச்சிக்கிட்டா. அவ சுபாவம்தான் உனக்கு தெரியுமே. நாக்கில் நரம்பு இல்லாத வரைமுறை இல்லாமல் பேசிட்டா. சரிடி, சோறு போடுன்னே. கால் காசு வச்சுக்க வழி தெரியாத பிச்சைக்காரர் பயலுக்கு எதுக்குடா சோறு, சும்மா கெடன்னு சொல்லி போய் படுத்துட்டா. காலையிலிருந்து பட்டினி. சொல்லி முடித்து விட்டு அவ கேவ. எனக்கு ரத்தம் கொதிக்குது. மிருகம் கட்டறுத்தது. கோபத்தில் கிளம்பினேன். சட்டென்று என் கையை பிடித்து தடுத்து, ஒன்றும் கேட்காதேடா, பேசினவ தானே பேசிட்டு போறா, வயிற்று புரட்டுது, உன் பொண்டாட்டியை கொஞ்சம் காப்பி கொஞ்சம் சீக்கிரம் போட்டு கொடுக்க சொல்லு. கெஞ்சி பால் சொம்பை நீட்டினார். அம்மா, உன் நாக்கு என்ன தேலா, பாம்பா, பூரானா, பல்லியா, நீ மனுஷியா, பேயா, கொஞ்சம் கூட இரக்கமில்லாமல் இப்படி கொண்டவனை வதைக்கிறாயே, நீ நல்லா இருக்க மாட்டே, நல்ல கதிக்கு போக மாட்டே. நீனா பாரு, அப்பா போட்டுக்குன்னு போக போறார், நீ சிரிச்சு சின்னாப்பனாம ஆயிட்டு மலம் ஜலத்தில் உயன்று நாரி போக போறே. பெத்த பிள்ளைங்கள் எனக்கு தாளலையே, அனுபவிச்சு அப்பா எப்படி தாழுவார்? நீ நொங்க நொங்க பேசின ஒரு முறையும் அப்பா எப்படி வேதனைப்பட்டிருப்பார்? அந்த வேதனை உன்னை சும்மா விடாது அனுபவிக்கப் போகிறாய் திமிராய. நான் அன்றைக்கு மிருகத்தை அடிக்கி மனமுறுக்கி நினைத்து பலித்தாகிவிட்டது. அப்பா வதையை அம்மா செத்த ஆரம்பித்து விட்டாள். அம்மாவை கிடைத்தி 4 நாட்களாகி விட்டது. மலம் மூத்திரம் சிருஷ்டியெல்லாம் படுத்த படுக்கையிலே அக்கால் தம்பி தங்கை என்று வந்து பார்த்தவர்கள் எல்லாம் போய்விட்டார்கள். ஆமாம், பிள்ளையாயிருந்தாலும் வேறொரு குடும்பத்துக்கு போன பிறகு எத்தனை நாட்களுக்கு தங்கி பார்க்க முடியும்? எங்களுக்கு 4 நாட்கள் விடுப்பு முடிந்து விட்டது. காலையில் அப்பா என்னை தனியாக அழைத்தார். அவளை என் அறையில் கொண்டாந்து போட்டுட்டான்னு சொன்னார். ஏன்பா, நீ எல்லாம் வேலைக்கு போயிடுவ, அவள் தனியாக உள்ளே கிடந்து தவிச்ச வாய்க்கு கூட தண்ணி கிடைக்காம யாரு சிருஷ்டி பண்ண போறா? அப்பாவின் முகம் தொங்கி குரல் கரகரத்தது. அப்பா உங்களுக்கு துவேஷமே கிடையாதா? இவ்வளவுக்கு பிறகும் அம்மா மீது பாசம் வைத்திருக்கிறீர்களே, நீங்கள் மனுஷ பிறவிதான். ஆச்சரியத்தோடு பார்த்தேன். நான் சாகர வரைக்கும் பிடிச்ச கையை விடக்கூடாது, சொன்ன சொல்லை காப்பாற்றணும், தூக்கி கொண்டாண்டு போடுடா. அதற்கு மேல் பேச முடியாமல் அம்மாவை தூக்கி வந்து அவள் படுக்கையில் கிடத்தினேன். அப்பா ஆதரவுடன் அவள் தலையை வருடினார். அம்மா அவர் கையை சற்றென்று இறுகு பிடித்து கொண்டது. ஏ என்று கண்ணீர் விட்டாள். கடைவெளியில் வழியும் நீரை அப்பா ஆதுரத்தோடும் கவலையோடும் துடைத்தார். அந்த நிலையில் அம்மாவை பார்க்க எனக்கு பாவமாக இருந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இந்த கதையை உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. நாளை ஒரு அற்புதமான நல்ல கதையோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.